பரவாயில்ல வாங்க. மணி கரெக்டா 7 ஆச்சு. இந்நேரத்துக்கு எவ்வளவு சூரிய வெளிச்சம் பாத்தீங்களா? என்ன வீதியவே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ராத்திரி ஒரு விஷயம் நடந்தது, அதான். என்ன விஷயம்? ஒரு குடுகுடுப்புக்காரன் எங்க வீட்டு வாசல்ல காலையில 5 மணிக்கு நின்னு ஒரு விஷயம் சொன்னான். குடுகுடுப்புக்காரனா? காலையில 5 மணிக்கா? இதோ பாருங்க, உலகத்துல எந்த விஷயம் வேணாலும் பொய்யா போயிரும். ஆனா ஒரு குடுகுடுப்புக்காரன் காலையில 5 மணிக்கு வாசல்ல வந்து நின்னு ஒரு விஷயம் சொன்னா சத்தியமா அது நடந்தே தீருங்க. என்ன விஷயம் சொன்னா? அதாவது காலையில 7 மணிக்கு நான் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணுமா, அந்த நேரத்துல என்ன கட்டிக்க போறவர் வருவாரா. ஓஹோ, ரொம்ப சந்தோஷங்க. அவர் எப்படி இருப்பாரு அடையாளம் சொல்லி இருப்பானே. அதாவது என்ன பேண்ட் என்ன ஷர்ட்னு சொன்னாரே. வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட்டுங்களா? இல்ல இல்ல, கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது வந்து கருப்பு ஷர்ட் பேண்ட் தான் எல்லாரும் வழக்கமா. நான் கூட பாத்தீங்களா இப்ப கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட். இல்ல இல்ல, எனக்கு நல்லா தெரியும். வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட் தான். எங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்டா தாங்க இருக்கும். கிடையவே கிடையாது, எனக்கு நல்லா கேட்டுச்சு. வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். வெள்ளை ஷர்ட்டை விட கருப்பு ஷர்ட் தான் கரெக்டா இருக்கும். ஐயோ ஐயோ, அங்க பாருங்க, வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். மணி வேற கரெக்டா 7 அடிக்குது. அவர் தாங்க என் மாப்பிள்ளை. சட்டு கலரை மாத்தி சொல்லி இப்ப கதையை மாறிட்டு போல இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் ஐசி கோவிந்தசாமி இந்தி பண்டிட் வீடு தானே? ஆமா, எங்க அப்பா. அவர் இப்ப வீட்ல இருக்காரா? இல்ல, வெளிய போயிருக்காரு. எப்போ வருவாரு? அவர் சாயங்காலம் வருவாரு. எத்தனை மணிக்கு வருவாரு? அவர் 6 மணிக்கு வருவாரு. சரி, வந்தாருன்னா மிஸ்டர் சூரிய பாபு ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொஃபசர் வந்தாருன்னு சொல்லுங்க. ஏதாவது விஷயம் தான் சொல்லுங்க, நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். வேண்டாம், நானே பார்த்து பேசிக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. பரவாயில்ல, நான் 6 மணிக்கு வரேன். நீங்க சாயங்காலம் வருவீங்களா? கண்டிப்பா வரேன். இதே ட்ரெஸ்ல வருவீங்களா இல்ல வேற ட்ரெஸ்ல வருவீங்களா? ஏன், இது நல்லா தானே இருக்கு? இல்ல, இது நல்லா இருக்கு, பட் இதோட நல்ல ட்ரெஸ்ல வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன, இப்ப சொல்லுங்களேன். இப்ப வேண்டாம், நீங்க சாயந்தரம் வாங்க, நான் தனியா சரி, சொல்றேன். சாயங்காலம் வரேன். கண்டிப்பா வரீங்களா? கண்டிப்பா வரேன். சரி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? சூரி பாபு. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. அப்பா வந்தாருன்னா சொல்லுங்க. சரி. பை பை. See you. See you. Bye. Bye. பழனிசாமி சார், மாப்பிள்ளை ரொம்ப நல்லா இருக்காருல்ல? அவன் குருடு போல இருக்குங்க, கண்ணாடி போட்டிருக்கான். நீங்க கூட தான் கண்ணாடி போட்டிருக்கீங்க. இது கூலிங் கிளாஸ். அது கூலிங் கிளாஸ். இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறாரு. How sweet he is, no? நான் கூட தான் இங்கிலீஷ் பேசுறேன். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் இங்கிலீஷ் பேச நீங்க பார்த்தது இல்லையே. என்கிட்ட யாரும் பேசல, அதனால நானும் பேசுறது இல்ல. அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னது. அவன் சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. இந்த ஏரியா குடுகுடுப்புக்காரன் சரியில்லை. அவன் சொல்றது எதுவுமே நடக்கிறது இல்ல. அவன் ஃப்ராடு. பரவாயில்ல, அவ சாயங்காலம் வந்த உடனே தனியா கூட்டிட்டு போய் குடுகுடுப்புக்காரன் சொன்ன விஷயத்தை அப்படியே சொல்ல போறேன். நீங்க சார், பழனிசாமி சார், பழனிசாமி சார். பாவம், ரொம்ப கோச்சிட்டார் போல இருக்கு. ஐயோ அம்மா, ஐயோ ஓகே ராஸ்கல், கஷ்டப்பட்டு 25 ரூபாய் திருடி கொடுத்தறாடா. கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் சொல்ல சொன்னா அங்க வந்து அந்த புள்ளைகிட்ட என்னடா சொன்ன? வெள்ளை சட்டை கருப்பு பேண்டுமா? அயோக்கிய ராஸ்கல். இல்ல சாமி, இல்ல சாமி, கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் தான். சத்தியமா செக்கமா மேல. என்ன செக்கமா? செக்கமா செக்கமா என்ன என்ன? அம்மா ஏடாமா டேய், செக்கமா செக்கமா ராணா பட்டனி என்ன செக்கமா? செக்கமா என்ன செக்கமா? 25 ரூபாய் செக்கம்மா செக்கம்மா, இவனை இன்னைக்கு போற இப்படி நிப்பாட்டி வைக்கணும் தாயே. ஓம் ரீம் காளி மாகாளி. இவன் நினைப்பு வந்து அடிக்கிறதுக்குள்ள தப்பிச்சு போயிடணும். ஐயோ, அடியாது, ஒவ்வொரு அடியும் தொம்மு 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 தொம்மு. ஜெயா, என்னப்பா? இங்க வாமா. பேப்பர் பாத்தியா? நான் காலையில சிந்துபாத் கதை படிச்சிட்டேன். அது இல்லம்மா, இங்க பாத்தியா? யாருன்னு தெரியுதா? இது யாருடைய போட்டோ? நல்லா உத்து பாரு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா ஞாபகம் இல்லப்பா. நல்லா பாருமா, திருச்சியில இவனை நீ அடிக்கடி பார்த்திருப்ப. ஞாபகம் இல்லப்பா. இவன் வேற யாரும் இல்ல, என்னுடைய ஸ்டூடெண்ட். இன்னைக்கு காலையில டாக்டர் படிப்புக்காக அமெரிக்கா போயிருக்கான். என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தன் அமெரிக்கா போறது இதுவே முதல் தடவை. எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமாமா? கரெக்ட்பா, ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஆமா, இந்த ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட எத்தனை வருஷம் படிச்சாரு? 1 வருடம், ஒரே 1 வருடம். அப்ப நான் எலிமெண்ட்ஸ்ல வாத்தியாரா இருந்தேன்.
இவன் என்கிட்ட 1ஆம் கிளாஸ் படிச்சான். ஆ ஆ அப்படின்னு 12 உயிரெழுத்துக்களை நான் தான் இவனுக்கு சொல்லிக் கொடுத்தேன். 1 2 இல்லம்மா, 12 உயிரெழுத்துக்கள். அன்றைக்கு நான் அந்த உயிரெழுத்துக்களை சொல்லி தந்திராவிட்டால் இன்றைக்கு அவன் அமெரிக்கா போயிருக்க முடியாது. என்னை பத்தி நீ என்னமா நினைக்கிற? நல்ல பிளேடுப்பா. நீ என்ன சொல்ற? ஒண்ணு இல்ல, நல்ல பிளேடுன்னு சொன்னேன். புரியுது புரியுது புரியுது. நீ என்ன ரம்பம்னு சொல்ற. ரம்பம் என்பது வேறு, பிளேடு என்பது வேறு. ரம்பம் பற்களுடையதாக இருக்கும், பிளேடுக்கு பற்கள் கிடையாது. ஒரே சீராக நேர்கோட்டில் 3 பேரும் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. எதை சாங்ஷன் பண்ணலாம்னு இருக்க? என்ன, யாரை செலக்ட் பண்றதுன்னு குழப்பமா இருக்க? நிஜமா நீ யாரையும் லவ் பண்ணல? பின்ன யோசிக்க என்ன இருக்கு? உங்க 3 பேரும் எனக்கு பிடிக்கலன்னு ஓப்பனா சொல்ல வேண்டியதானே? பாவங்கா, என் மேல இருக்கிற லவ்ல அந்த 3 பேரும் எங்க வீட்டுல எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இப்ப போய் அவங்கள பிடிக்கலன்னு சொன்னா அவங்க மனசு எவ்வளவு சங்கடப்படும். அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அது அவங்க தலையெழுத்து. இல்ல, இவ்வளவு நாளா இவ்வளவு இதா பழகிட்டு இப்ப திடீர்னு மூஞ்சில அடிக்கிற மாதிரி உங்களை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு. ஜெயா, நீ நினைக்கிற மாதிரி இந்த 3 பேருமே இத பெரிய துக்கமா எடுத்துக்கிற கேரக்டர்ஸ் இல்ல. நீ லவ் பண்ணலன்னு தெரிஞ்ச மறு நிமிஷமே அவன் துண்ட காணும் துணிய காணும் இடத்த காலி பண்ணிடுவான். அப்புறம் ஜென்மத்துக்கும் வீட்டு வாச பக்கமே வரமாட்டான். இல்ல ருக்மிணி அக்கா, இது வரைக்கும் வேணும்னா நீங்க சொன்னது சரியா நடந்திருக்கலாம். ஆனா இப்ப சொன்னது தப்பு. நான் லவ் பண்ணலன்னு சொன்னா ஓடி போற அளவுக்கு ஒன்னும் அவங்க மோசமான ஆளுங்க கிடையாது. எப்ப போல எங்க வீட்டுக்கு வருவாங்க, என் கூட பழகுவாங்க. சரி, இது வேணா நமக்குள்ள ஒரு சேலஞ்சாவே இருக்கட்டும். நாளைக்கு அந்த 3 பேரையும் ஏதாவது ஒரு புது இடத்துக்கு வர சொல்லி நான் என்ன சொல்றேனோ அப்படியே அவங்க கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு வாசலுக்கு வராங்களான்னு பாரு.